ஸோ கேமர்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெட்ரோ கேம் ப்ராடக்ட் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். என்னன்னு கேட்டிங்கன்னா GD30. ஸோ GD30 பற்றி நாம் இன்னைக்கு சொல்ல போகிறோம். இதில் என்னென்ன வரப்போகுது, இதில் வர கண்ட்ரோலர் என்ன மாதிரி டைப்பில் இருக்க போகுது, என்ன கேம்ஸ்லாம் இதில் இன்க்ளூட் ஆகிருக்க போகுது அப்படின்ட்டு ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஷேடோட்ரானிக்ஸ். ஸோ ஷேடோட்ரானிக்ஸில் பார்த்தீங்கன்னா மே மந்த் ஸ்பெஷல் ஆஃபராக கிட்ஸ்க்கான பைக்லாம் 2000 ரூபாயில் கொடுத்துட்ருக்காங்க. கிட்ஸ்க்கான கார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபாயில் கொடுத்துட்ருக்காங்க. கிட்ஸ்க்கான ஜீப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 6000 ரூபாயில் கொடுத்துட்ருக்காங்க. பெரிய பெரிய ஜம்போ சைஸ்டு ஜீப்லாம் 20000 ரூபாய் ஜீப்லாம் உங்களுக்கு 12000 ரூபாயில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது மட்டுமே இல்லாமல் பஜாஜ் இஎம்ஐ, கிரெடிட் கார்டு இஎம்ஐ, டெபிட் கார்டு இஎம்ஐ, ஃப்ரெஷ் லாகின் இஎம்ஐ, IDFC இஎம்ஐ கூட நம்ம ஷேடோட்ரானிக்ஸில் பே பண்ணலாம். வெறும் 500 ரூபா இருந்தால் பே பண்ணி நீங்கள் ECMIயில் வாங்கிட்டு போகலாம். இந்த டீல் இந்த மே மந்த் இருக்கும் போது ஸோ வேணுன்றவங்க உங்கள் கிட்ஸோட ட்ரீம் வெஹிக்கிள் நம்ம ஷேடோட்ரானிக்ஸில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தர காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி. ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாக்ஸில் பார்ப்போம். ஸோ ப்ரொஃபஷனல் கேம் சிப்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, டபுள் கண்ட்ரோலர் அண்ட் 2.4G ஒயர்லெஸ் அண்ட் கனெக்ட் டிவி 3D கேம் சர்ச் கேம்னு போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 3D கேம் 4K அல்ட்ரா HD. 4K அல்ட்ரா ஹெச்டினா இது 4Kலலாம் வராது. 4K இருக்க டிவியில் கூட நீங்கள் இது கனெக்ட் பண்ணிக்கலாம். HDMI போர்ட் யூஸ் பண்ணிவிட்டு காட் ஆஃப் வார் கேம் இதில் இன்க்ளூட் ஆகிருக்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 கண்ட்ரோலர் இதில் வந்துட போகுது. ஸோ இதுதான் இந்த மாடல் பேர் GD30. அது இல்லாமல் இந்த பிராண்ட் யார் பண்ணுறாங்கன்னா வயவா அப்படின்றவங்க வந்து பண்ணுறாங்க. ஸோ நான் கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியல, இன்கேஸ் நான் அது ராங்காக சொன்னேன்னா எனக்கு கரெக்ட் பண்ணுங்கள். இதில் ஆனால் வயோவான் தான் எழுதியிருக்கு. ஸோ இவங்க வந்து இதுக்கு முன்னாடி 5500 6000 அந்த ரேஞ்சில் பெருசாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இவங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த M33 M22 இதெல்லாம் வந்ததுனால ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ வயோவா GD30. ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு ரெட்ரோ கேம் ஸ்டிக், டிவியில் சொருகக்கூடிய ஒரு கேம் ஸ்டிக் தான் இருக்க போகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க, குவாலிட்டியாக இருக்குது, நல்லா ஹெவியாக சூப்பராக இருக்குது. வயவா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு, நல்லா இருக்குது, சீரியஸ்லி சூப்பராக இருக்குது, ஸ்டட்டியாக இருக்குது ரொம்ப. ஸோ ஒரு HDMI டிவியில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இதில். ஸோ இந்த ப்ராடக்ட் ஸ்டட்டியாக இருக்குது. ஸோ இது வந்து இங்கே என்ன போட்டிருக்காங்க, வயவான்றதை போட்டிருக்காங்க, 4K 3D கேம் ஸ்டிக் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. 2 USB ஸ்லாட்ஸ் வருவது கொடுத்துருக்காங்க. Type-C பவர் பூஸ்ட், பவர் அதாவது AC அடாப்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு மெமரி கார்டு வந்துடும். ஸோ மெமரி கார்டில் இருந்து தான் இது கேம் பூட் ஆகும். நான் பழையபடி சொன்ன மாதிரியே தான் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எமுலேட்டர்ஸ் ப்ளே பண்ணுறது. இதில் PSP எமுலேட்டர்ஸ், PS1 எமுலேட்டர், கேம் பாய் அட்வான்ஸ், அட்டாரி எல்லாமே இதில் இருக்கும். MAME, நிண்டெண்டோ என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம், NESன்னு பழசு சொல்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக இதில் இருக்குது கேமர்ஸ். ஸோ அது இல்லாமல் இங்கே ஒரு ப்ளூடூத் ரிசீவர் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் ஒயர்லெஸ்ஸாக ப்ளே பண்ணுறதுக்கு. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு தாண்டிட்டு HDMI கன்வெர்ட்டர் எக்ஸ்டெண்டர். ஸோ ஒரு சில டிவியில் HDMI பின்னாடி இருக்குன்றதுனால அது கொடுத்துட்டு அதிலிருந்து இங்கே கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து Type-C பவர் அடாப்டர் பூஸ்டர். இது வந்து பவர் பண்ணுறதுக்கு, எப்படி இது ஒர்க் பண்ணணுன்றதை பவர் பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு PS5 கண்ட்ரோலரை ரெப்ளிகா பண்ண மாதிரி இருக்கக்கூடிய ஜாய்ஸ்டிக், ஒயர்லெஸ்ஸாக வேலை செய்யுது. பேட்ரி இருந்துச்சுன்னா தான் இந்த ப்ளூடூத் ரிசீவரில் ஒர்க் பண்ண முடியும். ஸோ வேறு என்ன இருக்குது, ஸோ இன்னொரு ஜாய்ஸ்டிக், ஸோ 2 ஜாய்ஸ்டிக் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது அவைலபிளாக இருக்குது. ஸோ வேறு அவ்வளோதான் இதில் கொடுத்துருக்காங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்க இதில், அவ்வளோதான். இதுதான் வந்து கம்ப்ளீட் கிட்டு இதில் வருது கேமர்ஸ். ஸோ இதில் எல்லாமே இதில் மேனுவல்ஸ் என்னென்ன இருக்கோ இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாக்ஸில். ஸோ இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு என்னென்ன இருக்குது, என்ன ஃபங்க்ஷன், என்ன கேம்ஸ்லாம் இருக்குது, காட் ஆஃப் வார்லாம் இருக்கா அப்படின்றத பார்த்துருவோங்க. ஸோ இதில் வந்து நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா GD30 கனெக்ட் பண்ணியிருக்கோம். கனெக்ட் பண்ணதில் இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தாலே தெரியும். ஸோ வயவாவை நான் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா GTA விளையாடுறேன். ஸோ GTA Vice City Stories இதில் பார்த்தீங்கன்னா PSP எமுலேட்டர் இருக்குது, PS1 எமுலேட்டர் இருக்குது, எல்லா ரெட்ரோ கேம்ஸ் எமுலேட்டரும் இருக்குது. இப்போ பாருங்கள், நான் GTAலேருந்து வெளியில் வரேன். ஸோ வெளில வந்துட்டு பார்த்தோன்னா இங்கே எல்லா கேம்ஸ், இங்கே PSPன்னு போட்டிருக்கிறதா எமுலேட்டர். GTA Vice City Stories இருக்குது,
ஃபுட்பால் இருக்குது, காட் ஆஃப் வார் செயின் ஆஃப் ஒலிம்பிக்ஸ் இருக்குது, ஜிடி டெக்கன் 5 இருக்குது, டெக்கன் 6 இருக்குது, பசில் பாக்ஸில் இருக்குது, பாமர்மேன் இருக்குது, NBA இருக்குது, எல்லா விதமான PSP ரிலேட்டட் எமுலேட்டர் கேம் இருக்கும். அது மட்டுமே இல்லாமல் ட்ரீம் காஸ்ட் கன்சோல் கேம்ஸும் இதில் இருக்குது. FBNEO இருக்குது, MAME இருக்குது, NES இருக்குது. NESல தான் நம்ம வந்து சின்ன வயசில் விளையாண்ட கான்ட்ரா, மேரியோ எல்லாமே இதில் இருக்க போகுது. ஸோ இந்த கேம் வேணுன்றவங்க இங்கே சைட்லேயே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், எல்லா ஃபேமஸ் கேம்ஸும் நம்ம விளையாடி இருப்போம். கான்ட்ரா, மேரியோ, அதுக்கப்புறமா வந்து பாமர்மேன், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல நல்ல கேம்ஸ்லாம் இருக்குது. ஸ்னோ பிரதர்ஸ், இது மாதிரி கேம்ஸ், Wolf 3D எல்லாமே இதில் தான் இருக்குது. ஸோ SNES இருக்குது, PS1 எமுலேட்டர்ஸ் கூட, டெக்கன் 2, டெக்கன் 3, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் பேண்டிகட், இது மாதிரி இருக்கக்கூடிய கேம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நான் சும்மா ஒரு கேம் இப்போ நான் உங்களுக்கு வந்து GTA Vice City Stories விளையாண்டேன். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆல் கேம்ஸ் கேட்டகரியில் ஆல் கேம்ஸில் போய் பார்த்தா கிட்டத்தட்ட 20,007 கேம் இருக்குது. ஸோ இதில் மெயினாக விளையாடக்கூடிய என்ன கேட்டிங்கன்னா டாப் கேம்ஸில் GTA Vice City விளையாடலாம், ஃபுட்பால் விளையாடலாம், காட் ஆஃப் வார் விளையாடலாம். ஸோ இங்கே பாருங்கள், காட் ஆஃப் வாரே நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ காட் ஆஃப் வாரில் இருக்கக்கூடிய வேர்ஷன் இங்கேயே உங்களுக்கு வந்துடும். ஸோ பாருங்கள், காட் ஆஃப் வார் செயின் ஆஃப் ஒலிம்பிக்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன கேம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஃபுட்பால் இருக்குது, ப்ரோ எவல்யூஷன் சாக்கர் இருக்குது. ஸோ ஃபுட்பாலும் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஃபுட்பாலில் வர கேம்ஸ் நீங்கள் நிறைய பேர் FIFA விளையாடுவீங்கன்னா 2 பேர் சேர்ந்து FIFA கூட விளையாடலாம். இதில் நல்லாயிருக்கும். ஸோ அந்தளவுக்கு PSP எமுலேட்டர்ஸ் எல்லாத்துலேயும் சிங்கிள் பிளேயர் தான். PSP எமுலேட்டரை தவிர வரக்கூடிய கேம்ஸ் எல்லாமே டபுள் பிளேயர் கேம்ஸ் நீங்கள் விளையாடலாம். PS1 ரெட்ரோ கேம்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டபுள் பிளேயர் விளையாடலாம். பட் PSPயில் விளையாடக்கூடிய கேம்ஸ் எல்லாமே சிங்கிள் பிளேயர் கேம்ஸ் தான். ஸோ இது பாருங்கள், ஃபுட்பாலோட கேம். இங்கே FC24 போகிறதுனால இது PS5ல வர FC24 கிடையாது. இந்த இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இது வந்து PSPயில் வரக்கூடிய ஃபுட்பால் தான். ஓகேவா? ஸோ அதுவும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் எவ்வளோ அஃபோர்டபுளாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்கிறேன். வாங்க கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இந்த GD30 M33 M22ஓட பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். M33ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PS4 ஜாய்ஸ்டிக் டைப் வரும். அதை கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளவோ பெட்டராகவே இருக்கும். பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா PS5 டைப் ரெப்ளிகா கண்ட்ரோலர் மாதிரியே கொடுத்துட்றாங்க. எல்லா எமுலேட்டர் PSP, PS1, அட்டாரி, கேம் பாய் அட்வான்ஸு, 64 பிட், 8 பிட்டு எல்லாமே இதில் வந்துடுது கேமர்ஸ். ஸோ இதோட காஸ்டிங் பார்த்தீங்கன்னா 2699 ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி தரோம். இந்த ப்ராடக்ட்டுக்கு கேஷ் ஆன் டெலிவரியும் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பெஸ்ட் ரெட்ரோ கேம் அண்டர் த பட்ஜெட் ஆஃப் 3000 rupees கேமர்ஸ். பிகாஸ் M33 போனீங்கன்னா 3000 ரூபாய்க்கு மேலே வந்துடுது. நீங்கள் 2699 ரூபாய்க்கு நல்ல ப்ரைஸில் இந்த கேம் கன்சோல் வாங்கிட்டு போகலாம் கேமர்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ரெட்ரோ கேம்ஸில் இது ஒன்று புதுசாக கொண்டு வந்திருக்கோம். வேணுன்றவங்க கிராப் பண்ணிக்கோங்க கேமர்ஸ்.